டாக்டர், குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எதனால் வருது, அதுலேருந்து எப்படி வெளியில் வருது? ஸ்ட்ரெஸ்ஸுன்றது பார்த்திங்கன்னா ஒரு மன அழுத்தம்னு சொல்கிறோம். எல்லாருமே அதிகமாக அதில் டிஸ்டர்ப் ஆகிட்டு தான் இருக்காங்க இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில். ஸோ இது வந்து சிம்பிள் தான். அதாவது நம்ம பழைய லைஃப் ஸ்டைல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபிசிக்கலாக குழந்தைங்கள்லாம் நிறைய வெளியில் விளையாடுவாங்க. பெரியவங்களும் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக நிறைய வீட்டு வேலைகள், வெளியில் இந்த வயல் வேலைகள் அந்த மாதிரி நிறைய ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. குழந்தைங்க சுத்தமாக வந்து ஸ்டடீஸ் அந்த ஸ்கூல்ன்ற மாதிரி ஃபிசிக்கலாக அவங்க வந்து கேம்ஸ் எல்லாம் வெளியில் போய் விளையாடுறதில்ல. பெரியவங்களும் வந்து மோஸ்ட்லி சிஸ்டம் ஜாப் அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஒரு சீட்லேயே சிட்டிங்லேயே ஜாப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பாடியில் வந்து ஹார்மோன் லெவல்ஸ்லாம் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸோட சீக்ரியேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் சரியாக இருக்கணும்னா நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இருக்கணும், எக்ஸசைஸ் கரெக்டாக இருக்கணும், ஸ்லீப் கரெக்டாக இருக்கணும், நம்மளோட அந்த நியூட்ரிஷன் ஃபுட்டெல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஜஸ்ட் நம்ம ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருந்தாலே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு 90% கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஸோ இதை வந்து எல்லாருமே சிம்பிளாக ட்ரை பண்ணுங்கள். அதை தாண்டி ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ அக்குப்ரெஷர் பாயிண்ட் நம்மளோட இங்கே பார்த்தீங்கன்னா எல்போ கிரீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது முழங்கை மடிப்பு ரேகை, அதில் இன்னர் சைடு இங்கே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க பேக் சைடு. ஜஸ்ட் இந்த இடத்துல ப்ரெஸ் ரிலீஸ் அந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் ஆர் 20 கவுண்ட்ஸ் ஒரு நாளைக்கு 1 டைம் கொடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த ப்ரெஷர்ஸ் ஜஸ்ட் 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் தான் ஆகும். இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களோட இன்னர் ஜாய், எல்லாருக்குமே இன்னர் அதாவது உள்ளுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த இன்னர் ஜாய் வந்து வெளியில் கொண்டு வரும். அதனால் நல்லா கொஞ்சம் மேக்ஸிமம் அவங்களோட மூடெல்லாம் வந்து ஒரு நார்மல் ஒரு ஹாப்பி மூடோடு இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது மேக்ஸிமம் இதில் ரிலீவ் ஆகும். இதை தாண்டி நிறைய ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, சிவியாரிட்டி இருக்குன்னா நம்மகிட்ட வாங்க. அதுக்கு என்ன உங்களுக்கு பர்மனெண்ட்டாக அதுக்கான ஒரு ரைட் சொல்யூஷனை நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க மிஸ்ஸஸ் சந்திரான்னு சொல்லிட்டு. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ. வணக்கம். நான் அக்குபஞ்சர் கிளினிக் மதி அவங்ககிட்ட வந்தேன். எனக்கு வயிறு வலிக்காக வந்தேன். அது கொஞ்சம் நல்லாயிடுச்சு. ஃபஸ்ட்டு டே எனக்கு கொஞ்சம் நல்லாயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. அதுக்காக வேண்டி டாக்டர் எனக்கு இந்த அக்குபஞ்சர் பண்ணி இது பாயிண்ட்டு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதில் எனக்கு ஒரு நாளையிலே நல்லா ஆயிடுச்சு. இப்போ நைட்டில் நல்லா தூங்குகிறேன். யூரினரி ப்ராப்ளம் இருந்தது, அதுவுமே கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ நல்லா இருக்கேன். நான் முன்ன விட வந்ததுக்கு இப்போது நான் வந்து எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, உடம்பும் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கிறேன். இப்போ வணக்கம்.